இடம்பெற்றது. தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயத்தில் கொடியேற்ற திருவிழா எப்படி இடம்பெற்றது. தங்க கொடித்தம்பத்தில் இடம்பெற்ற கொடியேற்ற திருவிழா. இந்த ஆலயத்தில் இராணுவத்தினுடைய செயலை பார்க்க போகிறீங்க. இங்கே இராணுவத்தினரும் போலீஸாரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல புல்லரிக்கும் காட்சிகளை இந்த ஆலயத்தில் 2026ஆம் ஆண்டு எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. இது யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க தெல்லிப்பளை அம்மன் கோயிலில் நிற்கிறோம். தெல்லிப்பளை என்கின்ற ஊரில் மிக பிரபல்யமான வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்கள், அதாவது இலங்கையிலேயே 12 திருமுறைகளையும் தொகுத்த ஒரே ஒரு ஆலயம். அது மட்டும் இல்லை, பல கொடைகளை செய்கின்ற ஒரு ஆலயம். சிறுவர் இல்லங்கள் இருக்கிறது, அன்னதான மடங்கள் இருக்கிறது, அன்னதானங்கள் என்று சொல்லி பல விஷயங்கள் இங்கே இடம்பெறுகிறது. அதே போல் மாதத்தில் ஒரு முறை வைத்திய நிபுணர்கள் வைத்திய சிகிச்சை எல்லாம் செய்கின்றார்கள். இப்படி பல விஷயங்கள் சிறுவர்களை படிக்க வைக்கின்றார்கள் சொல்லி பல விடயங்கள் இந்த ஆலயத்திலே இந்த ஆலய ஊடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்தினுடைய முன் ராஜகோபுரத்தினை பார்த்துக்கொண்டோம். இன்றைய தினம் 15ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு கொடியேற்றம் இடம்பெறப் போகிறது. அங்கே உள்ளே தங்க கொடித்தம்பம் இருக்கிறது. எல்லாமே பார்க்க போகிறோம். ஆலயத்தினுள்ளே நாங்கள் செல்கின்ற பொழுது ஏராளமான அடியவர்கள் உள்ளுக்கு செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பல அடியவர்கள் இங்கே வாகனங்களை நிறுத்தி வழிபடுற காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜகோபுரத்தினூடாக ஆலயத்தினுடைய அந்த முன் வளைவு மற்றும் ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தினை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் ஆலயத்தினுள்ளே இராணுவத்தினரும் போலீஸாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இலங்கை இராணுவ வீரர் செல்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆலயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் முன்னாலே வளைவு அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் தெல்லிப்பளை என்கின்ற ஊரிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். ஆலயத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த ராஜகோபுரத்தினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக உயர்ந்து வானளாவிய அந்த ராஜகோபுரத்தினுடைய அழகு மற்றும் இலங்கை இராணுவத்தினர் இதில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு ஒழுங்கமைக்கின்ற அந்த செயலையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வாறு நாங்கள் ஆலயத்துக்குள்ளே செல்லும் பொழுது இங்கே குளிர்கள்ளி கடைகள், கச்சான் கடைகள், அர்ச்சனை கடைகள் என அனைத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே செல்லலாம். இப்போ நாங்கள் பார்க்குறது ஒரு மிக பழமையான ஒரு நூலகம். இந்த நூலகத்தில் நான் படித்த வரலாறுகளும் உண்டு. மிக பழமையான ஒரு நூலகம். முதலாம் நாள் 15 நாட்கள் திருவிழா இங்கே இடம்பெறும். முதலாம் நாளில் என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டுக்கிறோம். அப்படி இங்கே மிக பிரம்மாண்டமான ஒரு கேணி இருக்குது. மிகவும் ஆழமான ஒரு கேணி. நான் நினைக்கிறேன் இலங்கையில் இருக்கிற கேணிகளில் ஒரு ஆழமான கேணிகளில் இந்த கேணியும் ஒன்று. இலங்கை போலீஸார் கடமையில் நிற்கிற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, எப்படி சுவாமி உள்வீதி உலா வரப்புகின்றார், கொடியேற்றம் இங்கே எப்படி இடம்பெறும், அதுவும் இந்த தங்க கொடித்தம்பம் கும்பகோணத்திலிருந்து அந்த தங்க கொடித்தம்பம் கொண்டு போன வருஷம்தான் பிரதிஷ்டை செய்திருந்தார்கள். அவ்வாறான ஒரு தங்கம் முலாம், அதாவது தங்க முலாம் பூசப்பட்ட அந்த கொடித்தம்பத்தில் எவ்வாறு கொடியை ஏற்றுவார்கள் என்கின்ற காட்சியையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இப்போ நாங்கள் பார்க்குறது அன்னதான மடம் புதிசாக பல கோடி ரூபாய் செலவில் இந்த ஆலயத்தினுடைய வீதியில் இந்த வருடம்தான் இதை திறந்து வைத்தார்கள். இம்முறை 10 மணிக்கு கொடியேற்றுகின்றார்கள். நாங்கள் இப்பொழுது 9:30 நிமிடத்துக்கு சரியாக ஆலயத்துக்குள்ளே நிற்கிறோம். ஏராளமான அடியவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து கும்பகோணம் என்கின்ற ஊரில் இருந்து கொண்டு வரப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட அந்த மிக பிரம்மாண்டமான நீளமான அந்த கொடித்தம்பத்தினை நாங்கள் இப்பொழுது நெருங்கி விட்டோம். ஆலயத்தினுடைய உட்பிரகாரத்தில் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அப்படியே தக்க என ஜொலிக்குது அந்த கொடித்தம்பம். இன்னும் சற்று நேரத்திலே இந்த கொடித்தம்பத்திலே வந்து குடியேற காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆலயத்தினுள்ளே உட்பிரகாரத்திலே வந்து புகைப்படங்கள் எடுக்க முடியாது. அதன் காரணமாக வெளியிலிருந்தான் எடுக்கணும். ஸோ இன்றைய தினம் அம்பாள் அங்கே பல வண்ண மலர் மாலைகள் சூட சாத்துப்படி செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அங்கே கொடித்தம்பத்தினுடைய தெற்கு பிரகாரம் அங்கே சென்று கொண்டிருக்கிற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வந்து முதல் முறையாக இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றத்துக்கு வந்திருக்கிறேன். காரணம், தங்க கொடித்தம்பத்திலே ஏறுகின்ற அந்த காட்சியை காணுவதற்காக வந்திருக்கிறேன். அங்கே கற்பகிரகத்திலே அம்பாள் எழுந்தருளி காட்சி தருகின்ற அந்த அற்புதமான காட்சியும், அங்கே கொடிச்சீலை தயாராகின்ற அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கொடிச்சீலை கொடி கயிற்றிலே அங்கே தயாரான நிலையிலே கொடி ஏற்றுவதற்கான நிலையிலே காணப்படுகிறது. இங்கே அந்த தங்க முலாம் பூசப்பட்ட கும்பகோணத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த மிக உயரமான அந்த கொடித்தம்பத்தினுடைய அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கொடியேறுவதற்கு முதல் அங்கே தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுக்கு அங்கே பஞ்சாராத்தி தீபம் காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சி அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அங்கே கொடிச்சீலியை சுற்றி மலர் மாலைகளும் அங்கே நூல்களும் தொடுத்தபடி இன்னும் சற்று நேரத்திலே பக்தர்கள் புட்டை சூழ அம்பாளினுடைய அந்த கொடி ஏறுகின்ற காட்சியை நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆலயத்தினுடைய பிரதம குரு இப்பொழுது பஞ்சாராத்தி தீபத்தினை அங்கே கொடித்தம்பத்துக்கு கீழே இருக்கிற விநாயக பெருமானுக்கு காண்பிப்பதற்காக கொண்டு வருகின்ற அந்த காட்சி இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கொடியேறுவதற்கு முதல் அந்த ஓதுகின்ற அந்த மந்திர ஓசைகள் ஆலயத்தினுள்ளே நிற்கும் பொழுது அப்படியே ஆலயத்தினுடைய 4 புறம் இருக்கிற அந்த சுவர்களிலே ஒலித்து காதுகளுக்குள்ளே செல்லும் பொழுது அதை கேட்கும் பொழுது ஆலயத்துக்குள்ளே நிற்கின்ற உணர்வு அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அப்படி இருந்தது நான் நிற்கின்ற அந்த உணர்வு. காதுகளுக்குள்ளே அந்த மந்திரங்கள் சென்று ஒலித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக நேரம் 10 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஆலயத்தினுடைய அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த கொடித்தம்பத்திலே இப்பொழுது கொடி ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாளுக்கு அரோகரா, துர்க்கை அம்பாளுக்கு அரோகரா.
ஆலயத்தினுடைய கொடி ஏறியதுக்கு பிறகு எவ்வாறான விடயங்கள் அங்கே கொடித்தம்பத்திலே இடம்பெறும் என்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தோம். ஆலயத்தினுடைய வெளி கோபுரத்திலே இருந்தும் உள்வரைக்கும் அங்கே அட்டியவர்கள் நிறைந்திருந்த காட்சியையும் பார்த்துருந்தோம். பாருங்கள், வெளியில் எவ்வளோ பேர் நிற்கணும் பாருங்கள். அங்கே கொடி ஏறியதற்கு பிறகு உட்பிரகாரத்திலே எம்பெருமாட்டி உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே சூரிய கலசத்துடன் எம்பெருமாட்டி துர்க்கையம்பாள் தங்கமுலாம் பூசப்பட்ட சிங்க வாகனத்திலே உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை ஏராளமான அடியவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாலை நேரத்திலே தான் எம்பெருமாட்டி வெளிவீதி உலா வருவார். இன்றைய தினம் காலை நேரத்திலே உள்வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை தான் பார்த்திருந்தோம். இப்பொழுது எம்பெருமாட்டி உள்வீதி உலா வந்து அங்கே சுவாமியை பக்தர்கள் தொழிலை தாங்கியதற்கு பிறகு மெதுவாக கீழே இறக்கி வைக்கின்ற அந்த காட்சியை பார்த்திருந்தோம். இப்பொழுது அங்கே சிங்க வாகனங்களிலே இறங்கிய எம்பெருமாட்டி வசந்த மண்டபத்துக்குள்ளே அங்கே சிறிய கொம்பிலே தோளிலே தாங்கியவாறு மெதுவாக அசைந்து செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தெல்லிப்பளைக்கென்றே உரித்தான பாரம்பரிய தங்க நகைகள் குலுங்க, எம்பெருமாட்டி அங்கே சூலாயுதத்தோடு மலர் மாலைகள் குலுங்க அங்கே குடை பிடிக்க செல்கின்ற அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய திருவிழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் இங்கே அன்னதானம் வழங்குவார்கள். திருவிழாவிலே இந்த காட்சிகள் முடிந்த பிறகு அங்கே அன்னதானம் வழங்குகின்ற அந்த காட்சியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். ஏராளமான அடியவர்கள் அங்கே அன்னதானம் உண்ணுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் இங்கே வந்து உன்று பாருங்கள், அவ்வளவு சுவையாக இருக்கும். அது மட்டுமில்லை, இந்தியாவிலிருந்து ஒரு சுவாமியும் வந்து இன்றைய தினம் இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து ஒரு சிறிய உரையும் வந்து வழங்கியிருந்தார். ஆதீனத்திலிருந்து வந்திருந்ததாக கூறப்படுகிறது. நன்றி மக்களை, அடுத்த காலையில் உங்களால் சந்திக்கும் என்று உங்களால் நன்றி ரோகளே.